Good morning. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கீ ஈவெண்ட் இன் ஜாவா அண்ட் மவுஸ் ஈவெண்ட் ரெண்டும் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸை பற்றி ஜாவா கீ லிசனர். ஃபஸ்ட்டு கீ ஈவெண்ட்னா என்ன, மவுஸ் ஈவெண்ட்னா என்ன? கீ ஈவெண்ட் அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் கீயை ப்ரெஸ் பண்ணக்கூடியதான். ஸோ கீபோர்டு அப்படின்னு எடுத்தோம்னா என்னெல்லாம் செய்வோம்? ஒன்று கீயை ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கீயை ரிலீஸ் ஆகும். கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம விடும்போது கீ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ கீ ப்ரெஸ் அண்ட் கீ ரிலீஸ். நெக்ஸ்ட் வந்து கீ டைப். இந்த 3 ஈவெண்ட்டு தான் இருக்க போதும். ஸோ அது காமனாக நம்ம கீ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மவுஸுன்னு பார்த்தோம்னா மவுஸ் வந்து நிறையா இருக்கும். மவுஸ் கிளிக் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மவுஸ் ஈவெண்ட்டில் நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ கீ ஈவெண்ட் வந்து ஆக்சுவலி இதுவும் வந்து கீ லிசனர் இன்டர்ஃபேஸ். எல்லாத்துலேயும் எப்படி ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ், ஸ்க்ரோல் பாரில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் வந்து கீ லிசனர் இன்டர்ஃபேஸ் இந்த ஸ்டேட் தான் இருக்க போதும். The Java key listener is notified whenever you change the state of the keys. அதாவது என்னாகும், நம்ம கீயை ப்ரெஸ் பண்ண போகிறோமா, ரிலீஸ் பண்ண போகிறோமா, கீ டைப் பண்ண போகிறோமா, ஸோ அதை பொறுத்து தான் இன்டர்ஃபேஸ் வந்து கான் ஆகும். ஸோ the key listener interface is found in java.awt.event package and this -3 methods. ஸோ என்னென்னா இந்த 3 மெத்தடு தான். ஸோ நம்ம அதில் மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி மெத்தட்ஸ் வந்து இதில் பண்ண முடியாது. ஸோ கீ லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் கால் பண்ணோம். இந்த 3 மெத்தடு மூலமாக தான் நம்ம இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ அதிலலாம் என்னென்னா ஒரு பட்டனு, லேபல், செக் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம வைக்க போகிறோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்னது, ஜஸ்ட் ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடியதான். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் வராது. Public abstract void key press bracket key event. It is invoked when a key has been pressed. So key press ஆகும்போது என்ன ஆகும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் உள்ளே வந்து ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி ப்ராக்கெட்டில் அதுக்குரிய ஈவெண்ட் கொடுத்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கீ ரிலீஸ். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் void key release. இப்போ அதில் எப்படி கீ ப்ரெஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இதில் வந்து void key release. ஸோ அதே மாதிரி கீ ரிலீஸ் ஆகணும் ஜென்ரேட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கீ டைப்டு, பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட், கீ டைப்டு. ஸோ இந்த 3 மட்டும்தான், இந்த 3 மெத்தட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராமில் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது இவெண்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஹெட்டர் ஃபைலில் நம்ம கொடுக்கணும். பப்ளிக் கிளாஸ் கீ லிசனர் எக்ஸாம்பிள், எக்ஸ்டென்ஸ், ஃப்ரேம், இம்ப்ளிமெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கிளாஸ் கீ லிசனர் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸோட நேம், எக்ஸ்டென்ஸ், ஃப்ரேம், இம்ப்ளிமெண்ட்ஸ், கீ லிசனர். ஸோ இது எல்லாமே சேர்த்து கொடுக்கணும். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம், லேபிள் வைக்கிறோம், டெக்ஸ்ட் ஏரியா வைக்கிறோம். அதாவது டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா என்னென்னா டெக்ஸ்ட் பாக்ஸு தான். எதுக்காக டெக்ஸ்ட் ஏரியா சொல்கிறாங்கன்னா, நார்மலாக டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா சிங்கிள் லைன் மட்டும்தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா மோர் தேன் நம்பர் ஆஃப் லைன்ஸ், மோர் தேன் 1 லைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கீ லிசனர் எக்ஸாம்பிள் கொடுத்து லேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், வீணும் லேபிள் நியூ லேபிள் நமக்கு அந்த ஃபார்மேட் தெரியும் கொடுத்து அண்ட் பவுன்ஸ். ஸோ இது எல்லாமே சைஸ் மென்ஷன் பண்ண அண்ட் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு ஏரியான்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏரியா நியூ டெக்ஸ்ட் ஏரியா. அதே மாதிரி பவுன்ஸ் ஸ்பேஸ் வந்து கொடுத்தாச்சு. தென் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், ஆட் கீ லிசனர் இன்டர்ஃபேஸ் மூலமாக ஏரியாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக லேபிளையும் டெக்ஸ்ட் ஏரியாவும் ஆட் பண்ணியாச்சு. தென் சைஸ் செட் பண்ணுறோம், லேஅவுட். ஸோ இது எல்லாமே நார்மலாக தெரியும். இப்போ கீ ப்ரெஸ் இந்த இதுக்கு என்ன செய்வோம், பப்ளிக் வாய்ட். இதுக்கு முன்னாடி நம்ம 3 மெத்தட் ஒன்று பார்த்தோம். கீ ப்ரெஸ், கீ ரிலீஸ், கீ டைப்னு சொல்லி 3 மெத்தட் பார்த்தோம்ல. அந்த 3 மெத்தட் மூலமாக தான் என்ன டெக்ஸ்ட் செட் பண்ண போகிறாங்க, கீ ப்ரெஸ்டு, கீ ரிலீஸ்ட் அண்ட் கீ டைப் அப்படின்னு சொல்லி 3 டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் வில் பி த கீ ப்ரெஸ் பண்ணால் அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மவுஸ் லிசனர் இன்டர்ஃபேஸ். அதாவது அதில் கீ ப்ரெஸ் கீ பட்டன் வரும்போது கீ லிசனர் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் மவுஸ் யூஸ் பண்ணும்போது மவுஸ் லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட், மவுஸில் பண்ணக்கூடிய ஈவெண்ட் எல்லாமே, அதாவது ஜஸ்ட் ஒரு மவுஸை மூவ் பண்ணால் கூட வந்து அது ஒரு ஈவெண்ட்டு தான், ப்ரெஸ் பண்ணாலும் ஈவெண்ட்டு தான், அதை ரிலீஸ் பண்ணாலும் ஈவெண்ட்டு தான். ஸோ அந்த இது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். The Java mouse listener is notified whenever you change the state of mouse, it is notified mouse event and mouse listener interface same அதே event packagesல வரப்போகுது. இது மொத்தம் வந்து 5 மெத்தட்ஸில் இருக்க போகுது. என்னென்ன மெத்தடு,
நார்மலாக மவுஸ் கிளிக் பண்ணால் என்ன, மவுஸ் என்டர்ட், மவுஸ் எக்ஸிட்டட், மவுஸ் ப்ரெஸ்ட் அண்ட் மவுஸ் ரிலீஸ்ட். மவுஸ் கிளிக் அப்படின்னா என்ன, மவுஸை பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணும். மவுஸ் என்டர்ட் அப்படின்னா என்ன, அது மூலமாக என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரீனுக்குள்ளே மவுஸ் என்ட்ரு மூலமாக தான் என்ட்ரே பண்ண போகிறோம். எக்ஸிட்டட் அப்படின்னா அதை விட்டு வெளியில் வர்றது. அதுக்கப்புறம் மவுஸை ப்ரெஸ் பண்ணுறது அண்ட் ரிலீஸ் பண்ண. கிளிக் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக். ப்ரெஸ் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 மெத்தட். ஸோ இதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஈவெண்ட் என்னது, மவுஸ் ஈவெண்ட். ஸோ என்ன மெத்தடோட ஃபுல் இது என்ன, பப்ளிக், அப்ஸ்ட்ராக்ட், வாய்ட், மவுஸ் கிளிக், மவுஸ் என்டர்ட், எக்ஸிட்டட், ப்ரெஸ்ட் அண்ட் ரிலீஸ்ட் 5 மெத்தட். ஸோ எப்படின்றத ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் கீ ஈவெண்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் ஆஸ் யூஷுவல் AWT காம்பனன்ட் ப்ளஸ் event அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் எடுத்துக்கணும். பப்ளிக் கிளாஸ் மவுஸ் லிசனர் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரேம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் லேபிள் வைக்கிறாங்க. லேபிள் வச்சுட்டு மவுஸ் லிசனர் எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். லேபிள், நியூ லேபிள், செட் பவுன்ஸ் இதெல்லாம் தெரியும். என்ன செய்கிறோம், நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். செட் சைஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதில் நம்ம எப்படி கீ ஈவெண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் 5 மெத்தட் கொடுத்தோம்னா 5 மெத்தட் கொடுத்து மவுஸ் கிளிக், மவுஸ் என்டர்ட், எக்ஸிட்டட் அப்படிங்கிற 5 மெத்தடையும் இது மூலமாக நம்ம கால் பண்ணுறோம். ஸோ திஸ் வில் பி த எக்ஸாம்பிள். ஸோ மவுஸ் மூலமாக என்ன செய்கிறோம், திஸ் இஸ் ஜாவா பாயிண்ட் கொடுத்தோம். இதில் என்னது பாட்டம் 3 10 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுது.